அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது முதல்ல என்ன எக்ஸாம் அப்படின்னு பார்த்துடலாம். இது ஆக்சுவலாக ஸ்காலர்ஷிப்புக்கான எக்ஸாம். கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், அதாவது அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி. இங்கே 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இந்த வருஷம் 10th படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட், 2024-25 இப்போ 10th படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கான ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் தான் இந்த எக்ஸாம். இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு மொத்தம் 1000 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. அதில் 500 பாய்ஸ், 500 கேர்ள்ஸ். இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு எடுத்துங்க. இதுதான் அந்த ஃபார்மு. இது எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஃபார்மோட ரைட் சைடு கார்னரில் ஒரு ஃபோட்டோ நீங்கள் ஒட்டணும். அது ஸ்கூல் யூனிஃபார்மில் தான் மேக்ஸிமம் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அடுத்தது எமிஸ் நம்பர் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். இந்த எமிஸ் நம்பர் உங்கள் ஸ்கூலில் கேட்டு நீங்கள் அதை கரெக்டாக ஃபில்அப் பண்ணிக்கங்க. அடுத்தது நேம் ஆஃப் தி கேண்டிடேட். உங்கள் நேம் இதில் எழுதும்போது உங்கள் ஸ்கூல் ரெக்கார்டில் எந்த மாதிரி இருக்கு அதே மாதிரி தான் எழுதணும். மேக்சிமம் நேம் கேபிட்டல் லெட்டர் தான் எழுதணும். உங்கள் இனிஷியல் முன்னாடி இருக்கணுமா இல்லை உங்கள் பேருக்கு பின்னாடி இருக்குமான்னு பார்த்து எழுதுங்க. உங்கள் நேமுக்கும் இனிஷியலுக்கும் இடையில ஒரு பாக்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அடுத்தது செக்ஸ். இதில் நீங்கள் மேலா ஃபீமேலா இல்லை டிரான்ஸ்ஜெண்டரா இதை டிக் பண்ணிக்கங்க. அடுத்தது டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணுங்க. அடுத்தது கம்யூனிட்டி. இதில் ஓப்பன் கேட்டகரினா அதாவது ஜென்ரல் கேட்டகரி, இதில் ஓசியில் டிக் பண்ணிக்கங்க. அடுத்தது ஷெட்யூல் கேஸ்ட்னா எஸ்சியில் டிக் பண்ணிடுங்க. ஷெட்யூல் கேஸ்ட் அருந்ததியர்னா எஸ்சிஏல டிக் பண்ணிடுங்க. ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்னா எஸ்டியில் டிக் பண்ணுங்க. பேக்வேர்டு கிளாஸ்னா பிசியில் டிக் பண்ணுங்க. பேக்வேர்டு கிளாஸ் முஸ்லீம்னா பிசிஎம்ல டிக் பண்ணிடுங்க. மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ் அப்படின்னா எம்பிசியில் டிக் பண்ணிடுங்க. டிநோட்டிஃபைடு கம்யூனிட்டி அதாவது சீர்மரபினர் அப்படின்னா டிஎன்சியில் டிக் பண்ணிடுங்க. பிசிக்கலி சேலஞ்சடு அப்படின்னா எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லை நோனா நோ கொடுங்க. அப்படி எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா எந்த மாதிரி பிசிக்கலாக இருக்கா, இல்லை ஹியரிங்கா, இல்லை விஷனா, இல்லை அதர்ஸா அதை டிக் பண்ணிடுங்க. அடுத்த பாக்ஸில் ஃபாதர் நேம் எழுதுங்க. அடுத்தது மொபைல் நம்பர் எழுதுங்க. அடுத்தது ஸ்கூல் நேம் ப்ளஸ் அட்ரஸ் வித் பின்கோடோட எழுதுங்க. அடுத்தது உங்களுடைய அட்ரஸ் வித் பின்கோடோட எழுதுங்க. அது கீழே லெஃப்ட் சைடில் உங்கள் சைன் போட்டுருங்க. ரைட் சைடில் உங்கள் ஃபாதர் இல்லைன்னா மதர் அவங்களோட சைனை போட சொல்லுங்க. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் சைன் பண்ணி உங்கள் ஹெட்மாஸ்டர் கொடுங்க. ஹெட்மாஸ்டர் சைன் பண்ணி சீல் போட்டு அதை அவங்க அப்லோட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது எக்ஸாம் ஃபீஸ் 50 ரூபா பே பண்ணணும். அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு டிசம்பர் 9 தான் லாஸ்ட் டேட்டு. எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னா ஜனவரி மாதம் 25 சாட்டர்டே அன்னைக்கு நடக்கும். மார்னிங் 10லேருந்து 12 வரைக்கும் பேப்பர் 1 எக்ஸாம். மதியம் 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் பேப்பர் 2 எக்ஸாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த எக்ஸாம் பற்றின டீட்டெயில் ஃபுல்லாக பார்க்கலாம். அதாவது என்ன சிலபஸ், கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும், மாடல் கொஸ்டின் பேப்பர், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம்.